அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது தரிசனம் சோதிக்கின்ற நிலப்பகுதியானது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்தில் இருக்கின்ற மூ-ஈ-சா மலை என்ற மலை கோயில். ஒரு மலை உச்சியிலேயே இப்படி அற்புதமான ஒரு கோயில் அமைந்திருப்பது கோவை பகுதியிலேயே இந்த பகுதி ஒன்றுதான். இது புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து கனக்கரசன்பட்டி மற்றும் மராய்பாளையம் வழியாக 10 கல் தொலைவில் இருக்கின்றது. முருகன், ஈசன், சரஸ்வதி ஆகிய முப்பெருந்தேவியருக்கும் மலை இந்த சிறு குன்று மலை உச்சியிலேயே அமைக்கப்பட்ட கோயில் தான் இது. ராஜனையா என்பவர்களால் தனிப்பட்ட முறையிலே அவருடைய உடைமைகளெல்லாம் கடவுளுக்காகவே படைத்து தனி ஒரு மனிதனுடைய முயற்சியாலையும் அவருடைய நண்பர்கள் மற்றும் ஊரார் முயற்சியாலும் படிக்கட்டுகளை அமைத்து 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் வருவதற்காக மலைப்பாதையிலே தார் சாலை அமைத்து சுற்று மண்டபம் போன்றவற்றெல்லாம் அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். இந்த மூ-ஈ-சா கோயில் ஒரு அற்புதமான புதிய வடிவமைப்பு. என்னவென்றால், சரஸ்வதிக்கென்று மலை உச்சியில் இருக்கின்ற கோயில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்தவரை இது ஒன்றுதான். ஒவ்வொரு நவமி நாளிலும் சரஸ்வதி தேவிக்கு சகல அபிஷேகங்களும் நடத்தப்படுகின்றது. பெண் பட்டாடை உடுத்தி தாயார் உண்மையிலேயே நேரில் வந்து காட்சி கொடுக்கின்ற அமைப்பிலே அற்புதமான வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. மூலவராக இருக்கின்ற இந்த ஈசன் அவர்கள் ஐயாவை சொல்வது போல முக்தியை தரக்கூடியவராக இருக்கின்றார். எந்த காலத்திலேயோ செய்த தவறுகளால் அல்லது எந்த பிறவிலேயோ செய்த தவறுகளால் அல்லது நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளால் வாழ்க்கையில் அல்லலுற்று பிதுதோஷத்திலும் மாத்திரு தோஷத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு அந்த பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்து நல்வழிப்படுத்தி நிறைவான அந்த உயிரானது மேன்மை அடைந்து ஈசனை அடைகின்ற முக்தி தருகின்ற வரம் தரும் கோயிலாகத்தான் இருக்கின்றது. முக்தி தருவதற்கென்று ஞானிகள் படைக்கின்ற கோயில்கள் நிறைய நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கின்றன. வருபவர்களுக்கு ஞானம் தருகின்ற கோயில். இங்கு இருக்கின்ற முருகர் மிக அற்புதமான அமைப்பை கொண்டவர். சிரித்த முகத்தோடு செவ்வாய் பகவானாக இருக்கின்றார். மனைவியோடு அவர் இல்லை, துணைவிகள் இருவரோடு அவர் இல்லை, வள்ளி தெய்வானையோடு இல்லை. கையிலே தண்டம் ஏந்தி மிகுந்த சிரித்த முகத்தோடு மார்பிலேயும் நெஞ்சிலேயும் சிவலிங்கத்தை ஏந்தி கொண்டு மிகச்சிறந்த சிரிப்பை சிரிக்கின்றார். அவர் குழந்தை வடிவலாக இருக்கின்றார், வரம் தரும் வள்ளலாக இருக்கின்றார். அந்த மயில் கூட சிரித்த முகத்தோடு காணப்படுவதுதான் அற்புதம். அன்றாடம் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இந்த முன்மண்டபத்தின் வாயிலாக உள்ளே நுழைந்து முருகன், சரஸ்வதி, ஈசன் ஆகிய மூவருமே தன்னுடைய ஒளிக்கிரணங்களால் வழிபடுகின்ற காட்சி மிக அற்புதமான காட்சி. ஆக சூரிய தோஷம் உள்ளவர்களும் முன்னோர்களுடைய தோஷம் உள்ளவர்களும் அந்த அதிகாலை நேரத்தில் வந்து இங்கே வழிபடுவார்களே ஆனால் அந்த ஈசன் மீது படுகின்ற அந்த ஒளியை கண்டு வழிபடுவார்களானால் அவர்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் எல்லாம் மெதுவாக நீங்குவது அவரவர்கள் வாழ்விலே அனுபவிப்பதாக வரலாம். அந்தகைய இந்த முன்னோர்கள் வழிபாட்டுக்கான கோயில், முக்தி தரும் கோயில், கல்வி தெய்வமாகிய சரஸ்வதி தனித்து நின்று கல்வி செல்வத்தை வாரி வழங்குகின்ற கோயில். நிலம், சொத்து மற்றும் உடல் ரீதியாக இருக்கின்ற ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள் அதிகமாக இல்லாதவர்களில் அல்லது குறைபாடு உள்ளவர்கள் எல்லாம் இங்கே வந்து வழிபாடுவாரானால் அவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானாக இருக்கின்ற முருகப்பெருமான் உடல் நலத்தையும் செல்வத்தையும் வீடு மனைவற்றையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார். இங்கே இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் தங்களுடைய விவசாயம் செழிப்பதற்காக இந்த முருகனை கிருத்திகை நாளிலும் சஷ்டி நாளிலும் வழிபடுவது மிகச் சிறப்பாக ஒன்றாக இருக்கின்றது. மூ-ஈ-சா கோயில் மலைக்கோயிலில் நமது ஈசனுக்கு சுற்று தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரர் இடம்பெறுகின்றனர். கலைவாணிக்கு எந்த கோஷ்டமூர்த்தியில் இடம்பெறவில்லை. இந்த 3 சன்னதிகளுக்கு நேர் பின்னாலே மிக அற்புதமாக ஒரு வடிவமைப்பு காணுகின்றோம். எல்லா இடங்களிலேயும் பீடத்தின் மீது விநாயகர் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த விநாயகர் சற்று வித்தியாசமானவர். அவருடைய வாகனமாக இருக்கின்ற மூஞ்சூறு வாகனம் அவருடைய பீடத்தில் இடம்பெறாமல் காளை வாகனம் இடம்பெறுகிறது. 2 புறமும் அந்த காளையனுடைய 2 புறமும் 2 ஞானிகள் இருப்பதை போன்ற காட்சிகள் காட்டப்படுகின்றன. முனிவரனுடைய சிற்பம் வணங்குகின்ற அளவில் இருக்கின்றது. அந்த விநாயகரானவர் இருக்கின்ற பீடமானது 5 தலை நாகம் உடலை 2-3 மடிப்பாக சுருட்டி கொண்டிருக்க அதன் மீது அந்த விநாயகர் அமர்ந்திருக்கின்ற காட்சி வேறு எந்த சிவன் கோயிலிலும் காணப்படாத ஒரு புதுமை. இங்கே தலமரமாக வன்னி மரமும் பவளமல்லியும் பாரிஜாத மலர்களும் வாகை மரமும் காணப்படுகின்றது. போக்குவரத்து அதிகமாக இல்லாத பகுதி.
10வது எண் மட்டும் அந்த புளியம்பட்டியிலிருந்து நகர பேருந்து ஒரு சில நேரங்களில், குறிப்பிட்ட கால நேரங்களில் மட்டுமே வருகின்றது. இப்படி ஒரு அருமையான தரிசனத்தை கொடுக்க நமக்கு உதவி செய்த இந்த கோயிலை கட்டிய முன்னோர் ராஜா அவர்களுக்கு நாம் நம்மளுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தார் தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து இன்று வரை இந்த கோயிலை நன்கு பராமரித்து வருகிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நஞ்சப்பன் ஆகிய பூசாரியே வருகிறார்கள். இங்கு முருகருக்கு சஷ்டி பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஈஸ்வரருக்கு பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுதுங்க ஐயா. சரஸ்வதிக்கு நவமி என்று சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறதுங்க. சரஸ்வதி பூஜை என்று எல்லா அபிஷேக பூஜைகளும் 13 திரவியங்கள் அடங்கிய அபிஷேக பூஜைகள் மிக சிறப்பாக செய்விட்டு, படிக்கும் குழந்தைகள் 4 பக்கம் இருக்கக்கூடிய திக்குகள் இருக்கக்கூடிய பெண் மக்கள், ஆண் மக்கள், குழந்தைகள் இங்கு தரிசனம் செய்து நாவிலே அச்சரம் எழுதி அவங்கள் அடுத்த நிலைக்கு வரும்போது, நாங்கள் முதல் நிலையிலே இருந்தது இன்று நாங்கள் சிறப்பாக மார்க் வாங்கியிருக்கின்றோம், நல்ல சிறப்பாக இருக்குதுன்னு இங்கே சொல்லுவாங்க ஐயா. 13 திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு நாவிலே அச்சரம் எழுதப்படுகிறது. அதாவது படிப்பு நல்லா வருவதற்காக தேனால் கொண்டு அச்சரம் எழுதப்படும். பிறகு வேப்பிலையை உச்சந்தலையிலே வைத்து அந்த படிப்பு சரஸ்வதி தாய் நல்லா தருவதற்காக அவர்களுடைய பாடல் இது. அவர்களுடைய பாடல் தெய்வ ஞான பரிபாஜை பாடல். அதாவது எனக்கு ஞானத்தால் பாடலை தருவார்கள். நான் அந்த பாடலை பாடுவதற்கு ஸ்ரீரங்க நாராயணன், முக்தீஸ்வர், பிரமதேவ மூவரிடத்திலும் நான் பார்வதியினிடத்திலே நான் உத்தரவு கேட்பேன். உங்களுடைய பாடல்களை தர வேண்டும் என்று, ஞான பாடலை தர வேண்டும் என்று. அந்த நொடியிலே அவர்கள் உத்தரவு தருகிறார்கள். அப்படி எனக்கு ஞானத்தை கொடுக்கும்போது ஞானத்தால் பாடல்களை, அதுக்குண்டான பாடல்களை என்னை நாவால் பாட வைக்கிறார்கள். இங்கே அதுதான் ஒரு மகிமை. அப்போ இந்த மகிமையாலே குழந்தைகள் நல்ல ஆற்றலும் சக்தியும் ஞான வாக்கும் பெற்று நல்லா படித்து பேரும் புகழும் பெற்று சீரோடும் சிறப்போடு வாழ்வார்கள் என்பது உறுதி, உண்மை. அதனால் சரஸ்வதி தாயார் குழந்தைகளுக்கு நல்ல அருள் பாலித்து அவர்களுக்கு படிப்பறிவை மேம்படுத்தி கொடுக்கின்றார் சரஸ்வதி தாயாருங்க. ஈஸ்வரர் முக்தி ஈஸ்வரராக அவதாரம் எடுத்து இவ்விடத்தில் இருக்கிறாருங்க ஐயா. நாம் அவரை தரிசிக்கும் போது நம்மளுக்கு முக்தி தருவதாக அவருடைய வாக்கு உள்ளதுங்க. விநாயகருக்கு சங்கர சதுர்த்தி பூஜைகள் சிறப்பாக நடைபெறுதுங்க. ராஜன் என்பவரால் இந்த கோயிலை கட்டப்பட்டதுங்க. வருஷம் மகா சிவராத்திரி மிக சிறப்பாக பழைய கோட்டை வேவிச்சு 4 கால பூஜைகள் இங்கிருந்து எல்லாரும் தரிசனம் செய்கிறார்கள். மிக சிறப்பாக இருக்கும் மகா சிவராத்திரி பூஜைங்க. நான் எங்கள் பையன் படிக்கல, இந்த மாதிரி நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எங்களை நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேண்டுதலுக்காக, அந்த வேண்டுதலில் ஒரு அபிஷேகம் பண்ணி சிறப்பாக பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எங்களை நல்லா படிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறேன். நிறைய பேர் சாமி கும்பிட்டு அவங்களுக்கு நல்லது நடந்திருக்குது, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அதனால நானும், எனக்கு ஒரு ஆசை, இந்த கோயிலுக்கு வந்தால் நல்ல முறையாக என் பையன் படிப்பா, நல்ல மார்க் வாங்குவா அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த சரஸ்வதியை நான் வேண்டி போயிடுறேன். நம்முடைய அறிவையும் ஞானத்தையும் ஞான மார்க்கத்தை வெளிச்சத்தக்கூடிய ஈசனையும் கல்வி வரம் தரக்கூடிய கல்வி செல்வத்தையும் தரக்கூடிய கலைவாணியையும் முருகராகிய செவ்வாய் பகவானையும் வழிபட்டு பேறு பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.